வணக்க நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர் பேசுகிறேன். மீண்டும் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் மோடியா அல்லது 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் ஏற்படக்கூடிய வெற்றி கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் சார்பாக ராகுல் காந்தியா? ஏன் மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும், வரக்கூடாது? ஏன் ராகுல் காந்தி மீண்டும் 10 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்குகிறார் இளம் அரசியல் விமர்சகர். அவரிடம் நாங்கள் போய் கேட்போம். வணக்கம் தோழர். வணக்கம், வாங்க சொல்லுங்கள். இப்போது 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி இந்தியா ஆண்டுகிட்டு இருக்கு. 3வது முறையாகவும் பாரத பிரதமராகிய மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இப்போது ஒரு சில இல்லை, அதற்கு சரிசமமான மீண்டும் மோடி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்போடு இந்தியா கூட்டணி தலைமையில் ராகுல் காந்தி மீண்டும் பிரதமராக வரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் மீண்டும் மோடி பிரதமராக இந்த நாட்டிற்கு வரக்கூடாது? அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஏன் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடாது 3வது முறையாக? அப்படி ஆட்சி அமைத்தால் என்ன நாட்டிற்கான கேடு? நல்ல கேள்வி. அதாவது பிரதமராக ஏன் மோடி வரக்கூடாதுன்னா, இந்தியா என்பது ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு நாடு. ஓகே, இது இங்கே ஒரு மதமோ இல்லை ஒரு மொழியோ ஒரு சாதியோ ஒரு உணவு பழக்கமோ இல்லை ஒரு உடையோ ஒரு கலாச்சாரமோ கிடையாது. இங்கே எல்லாமே ஒரு 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 300 கிலோமீட்டருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மொழியோ இல்லை கலாச்சாரமோ இல்லை உடையோ பழக்க வழக்கங்களோ மாறிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே இந்த மக்களுடைய பூர்வீக கலாச்சாரத்துலேருந்து வந்தது. ஓகே, இவங்க உருவாக்குறது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர்ன்ற மாதிரி கொண்டு வர நினைக்கிறாங்க. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் அப்படின்னு. அது வாய்ப்பே கிடையாது. இப்போ அதுக்கு தான் இந்த பொது சிவில் சட்டத்தை வேற அமுல்படுத்துவோன்னு வேற அமித்ஷா சொல்றாரு. இப்போ இப்படி போகிற சூழ்நிலையில் இது சர்வாதிகார போக்கு நோக்கி போகும். ஒரு மதம் இருக்கிற இடத்துலையே சர்வாதிகாரம்ன்றது நிலைக்காத தீவிரவாதத்தை நோக்கி போகிற நிலைமையாக இருக்குது உலகத்தில். நம்ம பல நாடுகள் அதுக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டா. அப்படின்னும் போது இந்தியான்றது 1947 சுதந்திரம் பெற்று 50ல் நம்ம அரசியலமைப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் வடிவமைச்சு கொடுக்கும்போது அவர் பல நாடுகளுடைய சட்டத்தெல்லாம் ஆராய்ஞ்சு இந்த இந்திய மண்ணுக்கு எந்த சட்டம் சரியாக இருக்குன்ட்டு அந்த குழுவில் ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல சட்டத்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாரு. நம்முடைய எல்லா தண்டனை சட்டமாக இருந்தாலும் இல்லை ஒரு விதிமுறைகளாக இருந்தாலும் இல்லை மதம் சார்ந்த சட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இப்போ இதில் கை வைக்கிறாங்க பிஜேபி. ஓகே, அப்போ வைக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு சிவில் வாராக மாறும். சிவில் வாராக மாறும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு. அப்போது அதுக்கான முன்னோட்டமாக சில அறிக்கைகள்லாம் அவங்க விட்டுட்டு தான் இருக்காங்க. ஒன் நேஷனுங்கிற ஒரு இதில் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருந்துகிட்டு இருக்குது. அது மாற்றுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் இப்போ பாஜக காங்கிரஸ் கூட என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இந்திரா காந்தி காலத்துலேயோ இல்லை அந்த டைம்லேயே இந்திய தேசிய மொழியாக கொண்டு வரணும் தமிழகத்துலன்னு ஒரு இந்தி திணிப்பு கொண்டு வந்தாங்க. இப்போ அதே தான் பாஜகவும் இந்தி தான் தேசிய மொழிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்படிங்கும் பொழுது இந்த சிவில் வார் மற்றபடி ஒரு நாட்டிற்கு அது நல்லது, நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லும்பொழுது, இன்றைக்கி சில கருத்து கணிப்பில் 300 இடத்திற்கு மேலாக மீண்டும் பாஜக கைப்பற்றுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த அடிப்படையில்? ஏன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நாளைக்கு இதெல்லாம் ஜனநாயகம் பாதிக்குங்கும் பொழுது அவங்க எப்படி இந்திய நாட்டில் மீண்டும் ஒரு 300 இடத்த கைப்பற்றுவாங்கன்னா, அவங்க இந்த 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டுக்கு செஞ்ச நன்மையால் மீண்டும் ஆட்சி அமைக்கிறாங்களா, இல்லை மதவாத சக்தி சாதியவாத பிரிவினைவாதிகளால் இந்த மீண்டும் வருவதற்கான வாய்ப்புன்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுதுங்களா? அதாவது பிஜேபியினுடைய செயல் திட்டங்கள் இந்தியை நம்ம எதிர்க்கலை. கேமரா பாருங்க. இந்தியை நம்ம எதிர்க்கலை, ஒருபோது இந்தியை நம்ம எதிர்க்கலை. இந்தியை இப்போ நம்ம இயல்பாகவே நம்ம ஹிந்தி பாட்டு கேட்குறது, ஹிந்தி படங்களை பார்க்குறது நம்ம இயல்பாகவே பார்க்குறோம். எந்த மொழியிலும் நம்ம வெறுப்பு கிடையாது. ஆனால் திணிப்புன்றதை நம்ம எதிர்க்கிறோம். ஹிந்தி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் இந்தியாவில். நம்ம இப்போ தமிழும் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னும் போது இப்போ தமிழை அங்கே ஆட்சி மொழியாக ஆக்குவாங்களா? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். இல்லைப்பா, அது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு மொழியான தமிழ். ஆமாம் ஆமாம், அது நான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நமக்கு என்ன கேள்வி இல்லை, அந்த 10 ஆண்டுகளில் செய்த நலத்திட்டம் அடிப்படையில் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மீண்டும் 3வது முறை வருவாங்கன்னு இல்லை. நாட்டினுடைய வளர்ச்சின்றது அவங்க என்ன வளர்ச்சியை உண்டாக்குனாங்க? இல்லை, புதுசாக நாட்டினுடைய வளர்ச்சி என்ன இருக்குது? இங்கே
ஒன்றுமே கிடையாது. அவங்க போட்டது எல்லாமே ஃபெயிலியரு. ஜிஎஸ்டி போட்டாங்க, அதனால் தொழில் பாதிக்கப்பட்டு கடை கூட ஒருத்தவங்க வைக்க முடியாத நிலைமை போயிடுச்சு. ஜிஎஸ்டியால் யாருக்கு என்ன லாபம்? இப்போ புதுசாக என்ன நாட்டுக்கு கிடச்சிருச்சு? இல்லை வேலை வாய்ப்பு வந்து அதிகரிச்சிருச்சிங்களா? இல்லை சம்பளம் அதிகரிச்சிருச்சிங்களா? இல்லை விலைவாசி குறைஞ்சிருச்சா? குறையிலையே, எல்லாம் ஏறிட்டு தானே இருக்குது. அடித்தட்டு மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டு தானே இருக்கிறாங்க. எதுவுமே கிடைக்கலையே. அதாவது 500 ரூபா சிலிண்டரை வந்து 1000 ரூபா ஏற்றிட்டு அதில் 500 200 மானியம் தரடா. அது என்ன அது அர்த்தம்? அது இப்போ ஒரு நாட்டுகளை வந்து எந்த கட்சி ஆண்டாலும் அந்த கட்சியினுடைய விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் எவ்வளோ செஞ்சாலும். அதே அடிப்படையில் இப்போ பாஜக வந்து மீண்டும் ஆட்சி அமைச்சு அவங்க வந்து அந்த அது கடினமான எதிர்ப்புகள் இருந்தால் கூட அவங்க இந்த 10 ஆண்டுகளை நாட்டுக்கு ஒன்றும் நன்மை செய்யலையா? இப்போ நீங்கள் இந்த கேட்குற கேள்வி வந்து நல்லா இருக்குது. ஏன்னா காங்கிரஸை விட என்ன பாஜக வந்து காங்கிரஸ் பண்ண தானே பாஜகவும் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை 2 பேரும் ஈக்குவலாக தான் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் திருப்பி இப்போ பிஜேபி வரதில் காங்கிரஸோட என்னன்னு சொல்கிறீங்க? அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஊழலோட மிக சமூக பிரச்சனைகள் தான். இங்கே மதம், மொழி, சாதி, இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் நம்ம முதன்மைத்துவம் கொடுக்கணும். நமக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது, இதில் ப்ரியாரிட்டி வந்து நம்ம இதுக்கு தான் கொடுக்கணும். ஊழல் எல்லா ஆட்சியும் நடந்துட்டு தான் இருக்குதும். அதை நம்ம சரி பண்ண முடியும், நம்மளால் அதை மாற்றிக்க முடியல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அப்போ வந்து நம்ம சாதியவாத பிரச்சனைகளும் மதவாத பிரச்சனைகளும் மக்களுக்குள்ளே சிவில் வார் நடந்துகிட்டு இருக்குது. மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக மாட்டுக்கறி கையில் அந்த குண்டா சட்டியில் வந்து குழம்புல கையை விட்டு அடித்து உத்தரப்பிரதேசில் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கிறாங்க, சர்ச்சை கொளுத்துறாங்க. இதெல்லாம் வந்து பாபர் மசூதி இடித்து அயோத்தி கோயிலை கட்டியிருக்கிறாங்க, சட்டத்தை வளைச்சிருக்கிறாங்க. சரிங்க தோழர், இப்போ இதெல்லாம் கரெக்டு. இவ்வளவு அதாவது 110 மக்கள் தொகை 120 மக்கள் தொகை கொண்ட நாட்டில் மீண்டும் இவ்வளவு நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள் வந்து நம்ம மீடியாக்களில் பார்த்துருக்கோம், வந்து டிவியெல்லாம் நம்ம செய்தித்தாளில் கேட்டிருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து மீண்டும் ஒரு 300 இடத்திற்கு மேலே வருவாங்கன்னா இதை எதை காட்டுகிறது? அது அவங்களுடைய 300 இடம் வராங்கன்னா அந்த தேர்தல், நம்மளுடைய அரசியல், அந்த தேர்தல் அந்த வாக்கு முறையில் வந்து அவங்க வந்து அந்த பூத் கமிட்டியை கரெக்டாக அமைச்சு வட மாநிலத்தில் வந்து திறமையாக செயல்படுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுடைய அரசியல் கூட்டணி கணக்கு வட மாநிலத்தில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கூட அதான் சொல்கிறாரு, 300 இடங்களை தாண்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் வரட்டும். ஆனால் திருப்பி பிஜேபி ஆட்சி வந்து இதே சிவில் சட்டத்தையோ இல்லை திருப்பி வந்து இந்த குடியுரிமை சட்டத்தையோ அமுல்படுத்தினா மிகப்பெரிய சிவில் வார் வந்து நடக்கும். அவங்களுடைய திருப்பி பிஜேபி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. வாஜ்பாய் மாதிரி ஒரு பிஜேபி ஆட்சி அமைஞ்சால் பிரச்சனை கிடையாது. 5 வருஷம் வாஜ்பாய் இருந்தார், அயோத்தி கோயிலை கட்டல. அவர் வந்து டிமாண்ட் வச்சு தான் திமுக கூட அப்போ கூட்டணி